கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து சுகத்தோடும் பலத்தோடும் இந்த காலையை காண நமக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். இந்த வேளையில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை அவர் உணர்த்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா கூட மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும் என்று. இந்த வேளையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசனத்தின் மூலமாக நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அமைதியாக இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம என்னென்ன காரியங்களில் மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்க முடியலையே என்று தேவன் அங்கலாய்க்கிறவராக இருக்கார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் இருந்தால் ரட்சிக்கப்படுவதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாக அமைதலோடு கூட உள்ள ஆவியோடு கூட அவரை நோக்கி காத்திருக்கின்ற வகையில் நமக்கு இந்த மனம் திரும்புவதன் மூலமாக ரட்சிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கூட அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அமைதலுள்ள ஆவியோடும் அமெரிக்கையான ஒரு செயல்முறையும் நடைமுறை மூலமாகவும் கர்த்தரை நம்பி நம்ம சார்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் மனம் மாறவில்லை, நீங்கள் இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறீர்கள் என்று மனதிராமல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வேளையில் கூட ஒருவேளை ஆவியானவர் பேசுவார், ஆராய்ந்து பார்ப்போம். எந்த காரியத்தில் நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் காணப்படுந்தாலும் ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். அவர் அமைதியாக அவரிடத்தில் கேட்கும்போது நமக்கு தேவையான பலத்தை கொடுப்பார். அமைதலுள்ள ஒரு ஆவியை தருவாய், அமெரிக்கையை தருவார். அவரை நோக்கி நாம் கேட்போமா? நல்ல ஆண்டவரே அமெரிக்கையும் அமைதியோடு கூட உள்ள ஒரு ஆவியோடு கூட எங்களுடைய மனம் திரும்புதல் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் கூட இருங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் ருசிக்க, ஆண்டவரே அதை நாங்கள் சுவைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.